16 ஜூலை 2026 ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் வார வியாழன். இன்று கார்மேல் அன்னையினுடைய விழா நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சிமக்கு. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 28 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழைத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கார்மேல் அன்னையினுடைய விழா நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்னை என்றாலே நமக்கு அனைத்தையும் தருபவள், நம்மோடு வசிப்பவள். இந்த அன்னை பல ரூபங்களில் மனித வாழ்க்கைக்கு உதவுகின்ற பரிந்துரையை இறைவனிடமிருந்து பெற்று தருகின்றார். இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற கார்மேல் அன்னையினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற சமயத்தில் இந்த நாளுக்கான முக்கியத்துவத்தை கார்மேல் மலையில் இறைவாக்கினர் எலியா பாகால் தெய்வத்தின் போலி இறைவாக்கினர்களுக்கு எதிராக சவால் விடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் பல மணி நேரம் பாகாலை வேண்டியதும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. பின்னர் எலியா ஆண்டவரை நோக்கி மன்றாடியவுடன் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி பலியை ஏற்றுக்கொண்டது. இதை கண்ட மக்கள் ஆண்டவர்தான் உண்மையான கடவுள் என்று அறிக்கை செய்து அவரை வணங்கினர். அதன் பின் அந்த நாட்டில் பஞ்சம் நீங்கி பெருமழை பெய்தது. எலியாவுடைய சீடர்கள் தான் பின்னர் கார்மேல் சபையினர் என அழைக்கப்பட்ட என்று வரலாறு கூறுகின்றது. 1245ஆம் ஆண்டு கார்மேல் பகுதியில் ஏற்பட்ட முகமதியர்களின் படையெடுப்புக்கு பின்னர் அவர்கள் இங்கிலாந்திற்கு குடிபெயர்ந்தனர். அங்கு சபையின் தலைவரான இருந்த சைமன் ஸ்டோக் சபை எதிர்கொண்ட பல சிரமங்களின் மத்தியில் மரியன்னையிடம் வேண்டிக் கொண்டார். 1251ஆம் ஆண்டு ஜூலை 16 அன்று மரியன்னை அவருக்கு காட்சி அளித்து கருநிறை உத்தீரியத்தை, ஸ்கேப்லர் என்று கூறுவார்கள், அதை வழங்கி அதை பக்தியுடன் அணிந்து வாழ்பவர்களுக்கு தமது பாதுகாப்பையும் இறை அருளை கிடைக்கும் என்று உறுதியளித்தார். இதன் பின்னர் உத்திரையம் அணியும் மரபு கார்மேல் சபையிலிருந்து உலகம் முழுவதும் பரவியது. கார்மேல் அன்னையினுடைய விழா நாளில் மரியனுடைய பாதுகாப்பில் வாழவும் அவர் வாழ்ந்த தாழ்மை, பிறரன்பு, கீழ்ப்படிதல் ஆகிய நற்குணங்களை பின்பற்றவும் அழைக்கிறது. உத்திரையம் அணிவது ஒரு வெளிப்புற அடையாளம் மட்டுமல்லாமல் மரியன்னையைப் போல இறைவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான அர்ப்பணிப்பின் அடையாளம். ஆகவே இன்று நாம் அன்னையினுடைய வழியில் நடக்க வேண்டும், இறைவனுடைய அருளை பெற வேண்டும். அன்னையின் பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று நம்ப வேண்டும். இந்த விழா நாளில் இன்றைய நற்செய்தியில் இயேசு நம் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த ஒரு அழைப்பு அக்கால மக்களுக்கு மட்டுமல்லாமல் இன்றைய நமக்கு உரியது. வாழ்க்கையில் உள்ள குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், நோய்கள், வேலையினுடைய பளுவின சுமைகள், மன அழுத்தம், எதிர்கால பயம் போன்ற பல சுமைகளை சுமந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய சுமைகளை யாரிடம் பகிர்வது என்று தெரியாமல் தவிக்கிறோம். அப்படிப்பட்ட அனைவரிடமும் இயேசு கூறுவது, என்னிடம் வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு. இயேசு சுமையில்லாத ஒரு வாழ்க்கையை வாக்களிக்கவில்லை, ஆனால் சுமையை தாங்குவதற்கான வலிமையையும் மன அமைதியும் தருவதாக உறுதியளிக்கிறார். அதனால்தான் என்னுடைய நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று கூறுகிறார். அவரோடு இணைந்து நடக்கின்ற பொழுது வாழ்க்கையினுடைய பாரங்கள் நம்மை நசுக்காது, மாறாக அவர் நம்மை தாங்கி செல்கிறார். இந்த நற்செய்தி கார்மேல் அன்னையின் திருவிழாவில் அழகாக இணைகிறது. கார்மேல் அன்னை நம்மை தன்னிடமே அழைப்பதில்லை, மாறாக எப்பொழுதும் தன் மகனாகிய இயேசுவிடமே அழைத்து செல்கிறார்.
கானா திருமணத்தில் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னதைப் போல இன்றும் அதே அழைப்பை தான் நமக்கு தருகின்றார். கார்மேல் மலை இறைவாக்கினர் எலியா மீது ஆண்டவர் முழுமையான நம்பிக்கை வைத்து வெற்றி பெற்றாரே, அந்த ஆன்மீக மரபில்தான் நாமும் அந்த ஆண்டவரிடத்தில் நாம் நம்பிக்கை அதிகமாக வைக்க வேண்டும். மரியன்னை எவ்வாறு இறைவனுடைய சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ்ந்தாரோ, அதனால் கலைந்தும் சோர்ந்தும் போகாமல் ஒவ்வொரு நிமிடமும் மக்கள் அனைவரையும் இயேசுவிடம் அழைத்து செல்கின்ற ஒரு அன்னையாக இருக்கின்றார். அந்த அன்னையினுடைய அடையாளமாக நாம் அணுகின்ற உத்திரயம்தான் நாம் மரியன்னையைப் போல இறைவனுக்கு சொந்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும், அவரது நற்செய்தியின்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியின் அடையாளம்தான் முத்திரையம் அணிவது. ஆக வெறும் அணிவதை தாண்டி அந்த ஒரு முத்திரையத்துடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும். இன்றைய நற்செய்தியில் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவு மன தாழ்மையும் உடையவன் என்று கூறிய ஆண்டுடைய வார்த்தையை நினைவு கொள்வோம். மரியனின் வாழ்வும் இதையேதான் பிரதிபலிக்கிறது. அவர் தாட்சியின் முன்மாதிரி, இறைவனுடைய திருவுளத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்தவர், பிறருக்காக வாழ்ந்தவர். ஆக கார்மேல் அன்னையை நாம் அண்டி வருகின்ற பொழுது அவருடைய நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதாகும். ஆக இன்றைய நாளில் என்னுடைய சுமைகளை நான் ஆண்டவரிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கிறேனா? மரியன்னை என்னை இயேசுவிடம் அழைத்து செல்ல நான் அனுமதிக்கின்றேனா? தாழ்மை, கீழ்ப்படிதல், அன்பு ஆகிய நற்குணங்களில் வளர முயற்சிக்கின்றா என்ற கேள்வியை நம்மிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஆக இந்த விழா நாளில் நமக்கு அளிக்கின்ற ஒரு உறுதியானது, சோர்வடைந்தவர்களை இயேசன் ஒருபொழுதும் புறக்கணிப்பதில்லை. அவருடைய தாயான கார்மேல் அன்னையும் நம்மை தன் அன்பு போர்வையில் அரவணைத்து எப்பொழுதும் இயேசுனுடைய திரு இருதயத்திற்கே வழி நடத்துகின்றாக. இந்த அன்னையினுடைய திருநாளில் நமது வாழ்க்கையினுள்ள அனைத்து சுமைகளையும் இயேசுவிடம் ஒப்படைப்போம். மரியனின் வழிகாட்டுதலோடு மனத்தாழ்மையிலும் இறை நம்பிக்கையிலும் வளர வேண்டும். கிறிஸ்து தருகின்ற உண்மையான இளைப்பாறுதலை, அமைதியை பெற்றுக்கொள்ள இறைவனிடத்தில் நாம் மன்றாட வேண்டும். ஆக இன்றைய நாளில் அன்னையிடத்தில் நம்முடைய ஒவ்வொரு தேவைகளை சமர்ப்பித்து புனிதமிக்க வாழ்க்கையாக நாம் வாழ்ந்திட, இயேசுடைய வழியில் பின்பற்றிட, அவர் நற்செய்தியை வாழ்வாக்கிட தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் அன்னை வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த இனிய நாளில் கார்மேல் அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடி முதல் திருப்பாதத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற எங்கள் அனைவரையும் உமக்கு சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்று எங்களுக்கு அளித்துள்ள இந்த புதிய நாளுக்காகவும் உயிர், உடல் நலம், குடும்பம், நம்பிக்கை மற்றும் எண்ணற்ற அருட்கொடைகளுக்காகவும் உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நற்செய்தியில் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எங்களை அன்போடு அழைத்தீரே. அந்த அழைப்பை ஏற்று எங்களுடைய வாழ்வில் எல்லா சுமைகளையும், கவலைகளையும், பயங்களையும், நோய்களையும், தோல்விகளையும், மனவேதனைகளையும், குடும்ப பிரச்சனைகளையும் உமது திருப்பாதத்தில் வைத்து ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய இதயங்களுக்கு நீரே உண்மையான அமைதியும் ஆறுதலுமாய் எங்களுக்கு அருளியறலும். ஆண்டவரே, இன்று நாங்கள் சிறப்பாக கார்மேல் அன்னையின் நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேளையில் இயேசுனுடைய திருவுளத்திற்கு முகமையாக கீழ்ப்படிந்து வாழ்ந்த அந்த அன்னையைப் போல நாங்களும் எப்பொழுதும் உமது சித்தப்படி நாங்கள் வாழ்ந்திட அந்த ஒரு மனதை எங்களுக்கு தாரும். தாழ்மையில் நாங்கள் வளர்ந்திடவும், அன்பில் நிலைத்து நிற்கவும், பொறுமையுடன் சிலுவையை சுமக்கவும், இறை நம்பிக்கையில் உறுதியாக நிற்கவும் எங்களுக்கு அருள் புரியும். கார்மேல் அன்னையே, நீர் எப்பொழுதும் மகனாக இயேசுவிடமே மக்களை அழைத்து சென்றதை போல எங்களையும் அவரிடமே வழி நடத்தும். வாழ்க்கையில் சோதனைகள் எங்களை தளர செய்கின்ற பொழுது நம்பிக்கை இழக்காமல் இறைவனில் நிலைத்து நிற்க எங்களுக்காக மன்றாடும். எங்கள் குடும்பங்களை உடைய தாய்மையின் போர்வையால் மூடி பாதுகாத்தரலும். எங்களுடைய இல்லங்களில் அன்பும், ஒற்றுமையும், சமாதானமும், மன்னிப்பும், இறை பயம்
என்றும் நிலைத்து நிற்க செய்தலும். ஆண்டவரை, இந்த புதிய நாளை உமது கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். என்று நாங்கள் நினைப்பதும் பேசுவதும் செய்வதும் அனைத்தும் உமக்கு பிரியமானதாக, உமது மகிமையை போற்றுவனதாக அமைய செய்தரலும். எங்களுடைய பணியிடங்களையும் கல்வியையும் தொழிலையும் பயணங்களையும் முயற்சிகளையும் ஆசீர்வதியும். இன்று நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அன்பையும் நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்குகின்ற ஒரு கருவிகளாக எங்களை மாற்றியலும். நோயினால் துன்புறவர்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு உடல் நலத்தையும் மன அமைதியும் அருளையும் துயரத்தையும் தனிமையில் வாழ்பவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் தாரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளையும் அருளும். குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிளவுகளை நீக்கி சமாதானத்தையும் ஒற்றுமையும் வழங்கும். இளைஞர்களுக்கு நல்ல சிந்தனையை தாரும். தூய்மையான வாழ்வை தாரும். குழந்தைகளை உமது அன்பினால் வளர்த்தரலும். முதியோர்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆறுதலையும் வழங்கியறலும். இறைப்பணியாளருக்கு அனைவருக்கும் தேவையான உறுதியான விசுவாசத்தையும் பணியில் ஆர்வத்தையும் தூய வாழ்வையும் அளித்தரலும். கார்மேல் அன்னையே, உமது பாதுகாப்பின் அடையாளமாக உத்திரத்தை அணிந்து வாழ்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உறுதியாக நடந்து தாழ்மையும் அன்பும் கீழ்ப்படித்தாகிய நற்குணங்களை வளர்ந்து இறையால் நிலைத்து நிற்க எங்களுக்காக செபித்தரலும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை இன்று தொடங்குகின்ற இந்த புதிய நாளில் எங்களுடைய ஒவ்வொரு அடியையும் வழி நடத்தும். தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்தரலும். உமது சித்தத்தை நிறைவேற்றும் வாழ்வை எங்களுக்கு தந்தரலும். இந்த நாள் முடிவில் உமது அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவித்த மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு கிருபையை தரலாம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக அன்னைமரின் பரிந்துரையோடு உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.